ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு இன்றைக்கி நான் பாக்ஸ் மாட்ட போகிறேன். பாக்ஸ் மாட்டி அதோட நெஸ்டிங் மெட்டீரியல், அதுக்கு எந்த மாதிரியான நெஸ்டிங் மெட்டீரியல் பாக்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி வைக்கணும், அண்ட் எந்த மாதிரியான நெஸ்டிங் மெட்டீரியல் அதை கொடுத்தா அது எடுத்துகிட்டு போய் பாக்ஸ்குள்ளே வைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெட்ஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்குன்னு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் என்னோடய ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட பாக்ஸு, நெஸ்டிங் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸு, சைடில் அது கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருப்பேன். அது ஆக்சிஜன் ஏதாவது வரக்காக சின்னதாக ஒரு சும்மா வச்சு போட்டேன். அப்புறம் சைடில் லாக்கெலாம் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட பாக்ஸை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்படி தான் என்னோடய பாக்ஸ் இருக்குது. இதுதான் இதோட சைஸு எல்லா டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருந்து எம்டியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வைக்கிறக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது என்னென்னா மரத்தூள். ஆக்சுவலாக நான் மரத்தூள் இந்த மாதிரி எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப பெருசாக எடுத்தால் அது சில ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் அது உட்கார மாட்டேங்குது, அடையில் உட்கார மாட்டேங்குது. அதனால் மரத்தூள் ரொம்ப சின்ன பொடியாக பண்ணிக்கிறேன். உங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஓகே அப்படி உட்காந்து அடையெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் மரத்தூள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இந்த சின்ன சைஸ் மரத்தூள் தான் இருக்கும். ஸோ அதை எப்படியே நான் என் கேஜுக்குள்ளே ஃபுல் பண்ணிடுவேன். இது போக நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு என்னெல்லாம் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கலான்னா, தென்னை ஓலை இருக்குல்ல, அதை கொடுங்க. அது நீங்கள் கேஜுக்குள்ளே போட்டிங்கன்னா அது எடுத்துகிட்டு போயிடும். அண்டு வேப்பந்தலை இலை இருக்குல்ல, அந்த வேப்பந்தலை இலை அந்த குச்சியோட ரொம்ப சின்ன குச்சி, அந்த கொழுந்தும்பாங்க, அந்த மாதிரி சின்ன குச்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குச்சியில் இருக்கிற நாரை அதை உருவி எடுத்து அதுவே கொண்டு போய் கேஜ் வச்சுக்கும். ஸோ அது போடுங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் குஞ்செல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் நீங்கள் எடுத்திங்கன்னா, சில பேர்ட்ஸுக்கு வச்சுருக்கிற நெஸ்டிங் மெட்டீரியல் அதோட மோஷனெலாம் அதில் இருந்து புழு பூச்சி அந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இலை இந்த வேப்பந்தலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி கூடு வச்சுதுன்னா அந்த மாதிரி எந்த புழு பூச்சியும் வராது. ஸோ நான் எப்போவுமே ஒரு வேப்பந்தலை நான் கூண்டுக்குள்ளே போட்டுருவேன், அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவோம். ஆனால் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, மரத்தூளை ஃபுல்லும் நிறச்சிருவேன். அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லுமே மரத்தூளை வச்சு நிறச்சிருவேன். அப்போ தான் அது ஒரு ஹீட் கிடைக்கும். அதுக்காக நான் மரத்தூளை கொஞ்சம் நிறச்சி வச்சுருவேன். இந்த ஒரு டைம் யூஸ் பண்ண மரத்தூளை மறுபடியும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் அது மரத்தூள் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணாதே அதோட மோஷனெல்லாம் அதுக்குள்ளேயே ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன எடுப்பேன்னா, இது பெரிய வேறு எதுவும் நெஸ்டிங் மெட்டீரியல் கிடையாது. நம்ம சீமார் இருக்குல்ல, சீமாரில் இருக்க நார்கள் தான் எடுத்து போடுறேன். அதை அப்படியே உள்ளே தூக்கி போட்டுருவோம். அதை வச்சு அது கூடு கட்டிக்கும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா அது வெளியே கொண்டே போட்டுரும். அதை நான் சும்மா ஒரு இதுக்காக நான் போட்டு வைப்பேன், எப்போவுமே போட்டு வைப்பேன். இது போட்டாலே அதுவே எடுத்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெஸ்டிங் மெட்டீரியலுக்கு. அண்டு முக்கியமான நெஸ்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னா, தென்னம்பாலை அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இதை வச்சு தான் சில பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் மேலாக ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கிறதே தான். இது இந்த நார் மாதிரி இருக்குல்ல, இதை கொண்டு தூக்கி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு போட்டுருவாங்க. ஃபீமேல் அதை எடுத்து அது முதுகு பின்னாடி வச்சு கொண்டு போகும். மேல் ஒன்றும் பண்ணாது. ஸோ இதை வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் இருக்கும் தென்னம்பாலை. நிறைய பேர்த்துக்கு தென்னம்பாலை என்னன்னு தெரியாது. நானே ஸ்டார்டிங்கில் எனக்கே நிறைய பேர் சொல்லும்போது தென்னம்பாலை போடுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் பார்த்து இதுதான் தென்னம்பாலையும் கண்டுபிடிச்சி நான் போய் வெளியில் இங்கே பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வருவேன். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நெஸ்டிங் மெட்டீரியல் வைக்கும்போது இதை நான் கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணணும். இது நீங்கள் உள்ளே கேஜுக்குள்ளே போட்டிங்கனாலே நிறைய எடுத்துகிட்டு போயிடும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.